ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற ரீடிங் என்ன அப்படின்னா, கரண்ட் சிச்சுவேஷன் உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் என்ன போயிட்டுருக்கு அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி நான் 3 பாயில் வச்சுருக்கேன். பாயில் 1 ஒரு லைட் ஆரஞ்சு ஸ்டிக், பாயில் 2 ஒயிட் கலர், ஒயிட்டுன்னு சொல்ல முடியாது, லைட்டாக ஒரு க்ரீம் கலர் மாதிரியும் இருக்குங்க. பாயில் 3 டார்க் ப்ளூ, கொஞ்சம் மிக்சடாக தான் தெரியுதுங்க. இதுவும் ஒரு ஒயிட் வித் ப்ளூ அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ உங்களுக்கு இன்ட்யூட்டிவாக இது தோணுதோ அதுதான் உங்களுடைய பர்ஃபெக்ட் ரீடிங்காக இருக்கும். அதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்குமே மிக்க நன்றி. என்னுடைய சேனல் நீங்கள் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ உங்களுடைய லைக்ஸாக இருக்கட்டும், உங்களுடைய கமெண்ட்ஸாக இருக்கட்டும், உங்களுடைய ஷேரிங், ஸோ பிக் தேங்க்ஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அது எனக்கு ஒரு பெரிய ஒரு மோட்டிவேஷனலாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு எனர்ஜெட்டிக் கொடுக்குது. தேங்க்யூ ஸோ மச். ஸோ சூஸ் பண்ணுங்கள் உங்களுக்குரிய ரீடிங் எதுவாக இருக்கும், எந்த பாயில் உங்களுக்கு கூப்பிடுது. பாயில் 1, பாயில் 2, பாயில் 3. ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். பாயில் 1 நீங்கள் ஆரஞ்சு நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இது உங்களுக்குரிய ரீடிங். ஸோ உங்களுக்கு கரண்ட் சிச்சுவேஷன் உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் என்ன போயிட்டுருக்கு அப்படின்றத பார்க்க போகிறோம். பேஜ் ஆஃப் கப்ஸ். மேபி இது ஒரு நியூ ஸ்டார்ட் தெரியுது, இல்லைனா இப்போ தான் நீங்கள் அவங்கள மீட் பண்ணியிருக்கீங்க, இல்லை பிகினிங் ஸ்டேஜ் தான் எனக்கு தெரியுது உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில். சிலருக்கு நியூ லவ்வாக கூட இருக்கலாம், இந்த மாதிரி இருக்குது. ஓகே, 8 ஆஃப் பென்டக்கிள்ஸ், 4 ஆஃப் வாண்ட்ஸ், 3 ஆஃப் பென்டக்கிள்ஸ். இது எப்படி இருக்குது அப்படின்னா, சிலருக்கு ஆல்ரெடி இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு கனெக்டிவிட்டி தெரியுது. சிலருக்கு ஒரு அந்த மாதிரி இருக்கலாம். அவங்கக்கிட்ட ஒரு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி அது போயிருக்காது. ஏன்னா இங்கே 8 ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்திருக்கு, 7 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் வந்திருக்கு. நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண விஷயம் 4 ஆஃப் வாண்ட்ஸ் இங்கே இருக்குது. மேபி ஸ்டார்டிங்கில் நீங்கள் இந்த எனர்ஜி நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கலாம். ஓகே, பட் அது ஒரு நெக்ஸ்ட் ஸ்டெப் போயிருக்காது. 3 ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்திருக்கு. 3 ஆஃப் பென்டக்கிள்ஸ் வரும்போது அங்கே நிறைய ஒரு இன்ட்ரப்ஷன் அகெயின்ஸ்ட் அதில் ஒரு கிளாரிட்டி இல்லாத ஒரு சுச்சுவேஷன்லாம் அங்கே இருந்திருக்கும். இப்போ கூட அது கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்குது. இங்கே இந்த ரிலேஷன்ஷிப் கண்டினியூ பண்ணால் நிறைய ஃபேஸஸ் அப்படின்றது இருக்குது. மேபி இந்த ஃபேஸஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சும், அந்த பர்சனுடைய ரியாலிட்டி உங்களுக்கு தெரிஞ்சும் கூட நீங்கள் ஒரு நியூ பிகினிங் அந்த பர்சன்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கலாம். அந்த மாதிரியும் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு தெரியுது அங்கே ப்ராப்ளம் இருக்குது. ஏன்னா அந்த சுச்சுவேஷன் மூவ் ஆக மாட்டேங்குது. சிலருக்கு இங்கே ஒரு நம்பிக்கை துரோகம் கூட இருக்கலாம். சிலருக்கு உங்கள்கிட்ட என்னன்னு கூட சொல்லாமல் கூட அவங்க போயிருக்கலாம். அந்த மாதிரியும் தெரியுது. பட் இது உங்களுடைய எனர்ஜி. நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கீங்க, அந்த பர்சனை ரிட்டர்ன் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரியும் இங்கே வருது. ஓகே, சன், ஏஸ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ். ஓகே, இந்த ஒரு கார்ட், 5 ஆஃப் ஸ்வார்ட்ஸ், இன்னும் தெரியல. உங்களுடைய ஒரு இந்த பாண்டிங்லேருந்து உங்களால் வெளியே வர முடியல. அங்கே ப்ரீவியஸாக உங்களுக்கு அந்த பர்சன்ட்ட ஒரு பாண்டிங் நல்லா இருந்திருக்கு. ஏன்னா சன் வந்திருக்கு. அதே மாதிரி நீங்கள் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டும் அந்த பர்சன்ட்லேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. மறுபடியும் நீங்கள் அந்த ரிலேஷன்ஷிப் கண்டினியூ பண்ணணுன்னு தான் நினைக்கிறீங்க. இது உங்களுக்கு நல்லதுக்கா அப்படின்றத நான் ஒரு கொஸ்டின் கேட்க போகிறேன். ஏன்னா பார்க்கலாம் என்ன வருது அப்படின்றத பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு மிக்சடாக தான் தெரியுது எனக்கு.
இங்கே வந்து உங்களுடைய ஒரு எனர்ஜி வந்து ஜாஸ்தியாக தெரியுது. நீங்கள் தான் அவங்கள வந்து சேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, அவங்கக்கிட்ட வந்து ஜட்ஜ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. அதே மாதிரி மறுபடியும் அந்த அந்த வைப் வந்து நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க. ஏன்னா இது வந்து ஒரு டாக்ஸிக்காக இருக்கலாம், இல்லை கார்மிக்காக இருக்கலாம். ஏன்னா வந்து இந்த டாக்ஸிக் ஸ்டேஜ் அப்படின்றது வந்து அங்கே வந்து கஷ்டமும் இருக்குது, பட் அதிலேருந்து வெளியே வர முடியல. அது ஒரு என்ன சொல்கிறது, அதுதான் ஒரு போதை மாதிரி அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதிலேருந்து அந்த மெமரிஸ்லேருந்து அந்த சிச்சுவேஷன்லேருந்து உங்களால் வந்து வெளியே வர முடியல. பட் இங்கே வந்து இந்த ஜட்ஜ்மெண்ட் என்ன காமிக்கிறாங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து கடவுள் சொல்கிறாங்க, உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு கரெக்டான ஒரு வே சூஸ் பண்ணணும், கரெக்டான பாத் சூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, உங்களோட இன்ட்யூஷனாக இருக்கலாம், இல்லை உங்களுடைய மனம் சொல்லிட்டுருக்கலாம், இது வந்து இந்த மாதிரி எல்லாம் வேண்டாம், ஏதோ ஒரு விஷயங்கள் ட்ராபேக் இருக்குது, அதனால் இது கண்டினியூ பண்ணாதீங்க, செகண்ட் டைம் சான்ஸ் இங்கே வந்து நீங்களாக வாலண்டரியாக போய் நீங்கள் கொடுக்காதீங்க, அந்த மாதிரியும் இங்கே வருது. ஓகே, ஸோ ஈவன் தோ ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு இந்த ஸ்டேஜ் நீங்கள் இருந்திருந்தாலும், ஃபார் ஆஃப் ஒன்ஸ் நீங்கள் 2 பேருமே இந்த ஃபீல் வைஸ் இந்த ட்வின் ஃப்ளேம் எனர்ஜி ஃபீல் பண்ணியிருந்தாலும் இங்கே சோல்மேட் கனெக்ஷன் அப்படின்றது வரல. ஸோ ட்வின் ஃப்ளேம் அப்படின்றது நீங்களும் அவங்களும் ஒரே மாதிரி ஒரு அதாவது வந்து உங்களையே அவங்கள பார்த்த மாதிரி ஒரு ஈக்குவலாக தான் இருக்கும். அந்த சோல் வந்து ஒரு தெரியும். ஆனால் இங்கே வந்து ஒரு கண்டினியூஸ் நார்மலாக ட்வின் ஃப்ளேம் எனர்ஜியே எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு டாக்ஸிக் இல்லை கார்மிக் கனெக்டடாக தான் வருவாங்க. ஸோ அவங்க வந்து நம்மளுக்கு வந்து ஏதாவது ஒரு லெசன் சொல்லி கொடுத்துட்டு போவாங்க, இல்லை நாம் அவங்கக்கிட்ட கற்றுப்போம், இல்லை உங்களால் அவங்களுக்கு அந்த சம் லெசன் அவங்களுக்கு கிடச்சிருக்கும். ஸோ நிறைய பேருக்கு வந்து இது சோல்மேட் கனெக்ஷன் இந்த கப்ஸ் லெவலில் ஒரு ஹையராக இருக்கும்போது தான் அது கண்டினியூஸ் தான் ஆகும். இங்கே அந்த மாதிரி இல்லை. இங்கே நீங்களே பார்க்குறீங்க எவ்வளோ கார்ட்ஸ் வந்து உங்களுக்கு அகென்ஸ்டாக இருக்குது அப்படின்னு. மறுபடியும் நீங்கள் வந்து இந்த எனர்ஜி நீங்கள் கொண்டு வர்றீங்க, இவங்களை நினச்சி இந்த எனர்ஜி நீங்கள் கொண்டு வர்றீங்க. அதனால் இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க. இந்த ஜட்ஜ்மெண்ட் அப்படின்றது நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது கிடையாது. இந்த ஜட்ஜ்மெண்ட் அப்படின்றது வந்து உங்களுக்கு வந்து யூனிவர்ஸ் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் பட்டுட்டீங்க, இங்கே ஸ்டேஜ் பார்த்துட்டீங்க, இங்கே எதுவுமே வந்து ஒரு ஸ்ட்ராங் ஒரு இது கொண்டு போக முடியலை. ஓகே, ஸோ அதுதான் உங்களை சொல்கிறாங்க. நீங்கள் வந்து அந்த வழி மாற்றிக்கணும். நீங்கள் வந்து உங்களுக்குரிய லைஃப்க்குரிய ஒரு ஜட்ஜ்மெண்ட் நீங்கள் எடுக்கணும். அதுதான் சொல்கிறாங்க. எஸ், இல்லை அப்படின்னா இதை தான் நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க. ஸோ இது வந்து ஏன்னா இங்கே ஆல்ரெடி இந்த கார்டு வந்திருக்கு. மேபி அவங்க சீட் பண்ணியிருக்கலாம். உங்களுடைய ட்ரஸ்ட், அதாவது வந்து நீங்கள் அந்த அன்பை கொடுத்துருப்பீங்க, அவங்க வந்து அதுக்கு ரிட்டர்ன் அப்படின்றது இந்த ஒரு டைம் அப்படின்னு சொல்லலாம். அந்த சர்டன் டைம் அந்த ஸ்டேஜில் வந்து இவங்க விட்டுட்டு போயிருப்பாங்க, காணாமல் போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி இவங்க வந்து மறுபடியும் வந்தாலும் இதுதான் பண்ணுவாங்க இவங்க. ஸோ நோ யூஸ் அப்படின்ற மாதிரி தான். ஓகே, ஸோ இதுதான் உங்களுடைய சிச்சுவேஷன். தேங்க்யூ. ரீடிங் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஓகே, பைல் 2 நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இது உங்களுக்குரிய ரீடிங். ஸோ உங்களுடைய கரண்ட் சிச்சுவேஷன், உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் வந்து என்ன போயிட்டுருக்கு நீங்கள் பார்க்க போகிறோம். அதாவது உங்களுடைய எனர்ஜி எப்படி இருக்குது அப்படின்னா, என்ன இருக்குது தெரிஞ்சுக்கலாம் சீக்கிரமாக அப்படின்ற மாதிரி தான் உங்களோட எனர்ஜி. ஏன்னா ஸ்டார்டிங்லேயே அந்த ஸ்டோன் வந்து சம்திங் பேச விரும்புது. அதே மாதிரி இந்த கார்ட்ஸும் வந்து ஒரு நிலையாக ஃப்ளோ ஆக மாட்டேங்குது. பார்க்கலாம் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு கார்ட்ஸு. பேஜ் ஆஃப் சோர்ட்ஸ். எஸ், நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க, இந்த பர்சனை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க, இல்லை தெரிஞ்சிட்ருக்கீங்க, இந்த இன்ஃபர்மேஷன் அப்படின்ற தெரிஞ்சிட்ருக்கீங்க, இல்லை அவங்க உங்களை பற்றி தெரிஞ்சிட்ருக்காங்க அப்படின்ற மாதிரியும் ஒரு மீனிங் வருது. இது வந்து பேஜ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் அப்படின்றது. ஓகே, ஸோ சிலருக்கு வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கலாம், பிகினிங் ஸ்டேஜ் அப்படின்ற மாதிரி தெரியுது. 3 ஆஃப் வாண்ட்ஸ், ஜஸ்டிஸ் வந்திருக்கு. இந்த பர்சனாக இருக்கலாம், இல்லை நீங்களாக இருக்கலாம். துலா ராசி, துலா லக்னம் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இல்லை குரு லக்னத்தில் திரிகோணத்தில் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இல்லை சுக்ரன் ஆதிக்கம் 6 சீரீஸ் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள், 3 சீரீஸ் 6 சீரீஸ் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, ஸோ இந்த இது பார்க்கும்போது எப்படி இருக்குது அப்படின்னா, இந்த பர்சன்ட்ட இந்த ரிலேஷன்ஷிப் வந்து நீங்கள் பில்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க.
அதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட் எனக்கு வருது. உங்கள் மனசில் வந்து நிறைய பிளானிங்ஸ் இருக்குது, ஃப்யூச்சர் பிளானிங்ஸ் அப்படின்றது இந்த உங்களுடைய பாண்டிங்கில் எனக்கு தெரியுது. சிச்சுவேஷன் எஸ், அதான் நான் சொன்னேன். ஸோ மேரேஜ் கண்டிப்பாக இந்த பர்சன் வந்து உங்கள் லைஃப் பார்ட்னராக நீங்கள் வந்து ஒரு அசியூம் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்தளவுக்கு வந்து அவங்கள நீங்கள் லவ் பண்ணுறீங்க. ஓகே, அந்த மாதிரியும் தெரியுது. ஒரு ஸ்ட்ராங் பாண்டிங் இருக்குங்க. 10 of Swords, Ace of Swords. இங்கே எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்திருக்குங்க. ஒரு சின்னதாக மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்லலாம். அது வந்து பெருசாக ஆகிருக்கும். நான் அந்த பேஜ் ஆஃப் சோர்ட்ஸ் ஃபஸ்ட்டு வந்திருக்கு. ஏதோ ஒரு சின்ன விஷயம் உங்களுக்கு வந்து நடந்திருக்கு. அது வந்து ஒரு இவ்வளோ பெருசாக இது வந்து எடுத்துகிட்டு போகும், இந்த மாதிரி இவ்வளோ பெரிய சண்டை வரும் அப்படின்லாம் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. பட் நடந்துருச்சு. ஓகே, ஓவரால் எப்படி இருக்குது அப்படின்னா, இங்கே வந்து ஒரு பாசிட்டிவ் வைப் தான் எனக்கு கொடுக்குது. ஏன்னா ஏஸ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் அண்ட் 6 of Cups வரும்போது என்ன தான் இங்கே வந்து பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த கனெக்ஷன் வந்து ஒரு ரீயூனியன் ஆகிறதுக்கும், இல்லை நீங்கள் போய் ஜஸ்ட் பேசினாலும் அந்த பர்சன் பேசிடுவாங்க, அந்த மறந்து பேசுவாங்க. இவங்களுக்கு வந்து பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அன்பு வேணும். உங்களை வந்து ஒரு ஃப்ரெண்டாக, ஒரு சோல்மேட்டாக அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. உங்களுடைய அன்பு வந்து ஒரு இவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுற விஷயம் இல்லை, நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற விஷயம் வந்து உங்களுடைய ஒரு கனெக்டிவிட்டியில் ஒரு ஸ்ட்ராங் பாண்டிங். அதுதான். ஸோ உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டேட்டஸ் வைஸ் அப்படின்றதே இல்லை, இங்கே கேஸ்ட் வைஸ் அப்படின்றதே இல்லை. ஸோ உங்களுக்கு மனம் அப்படின்றது வந்து இங்கே ஹையராக எனக்கு தெரியுது. ஸோ இங்கே வந்து ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கலாம், ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிருக்கும். பட் பெருசாக எனக்கு தெரியல. இன்பிட்வீன் உங்களுக்கு வந்து பிரச்சனை இருந்தாலும் இங்கே வந்து ஒரு நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா அந்த பழைய விஷயங்கள் நீங்கள் பேசாமல் இருக்கிறதும், இல்லை என்ன மிஸ்டேக் பண்ணீங்களோ அதை வந்து கண்டினியூ பண்ணாமல் இருக்கிறது பெட்டர். பட் ஓவரால் உங்களுடைய ஒரு கனெக்டிவிட்டி வந்து ஒரு நல்லாயிருக்கு. ஒரு எனக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு சக்ஸஸ் இதுதான் எனக்கு தெரியுது உங்களுடைய பாண்டிங்கில். ஓகே, ஸோ உங்களை பற்றி நல்லா புரிஞ்சவங்க, அதே மாதிரி அவங்கள பற்றி நீங்கள் நல்லா புரிஞ்சவங்க, ஒரு ஃப்ரெண்டாக கூட இருக்கலாம், ஒரு ஃபேமிலியில் தெரிஞ்சவங்களாக இருக்கலாம், ஃபேமிலி சைட்லேருந்து தெரிஞ்ச அறிமுகமானவங்களாக இருக்கலாம், இல்லை வந்து ஒர்க்கிங்கில் வந்து தெரிஞ்ச அறிமுகமானவங்களாக இருக்கலாம், உங்களை வந்து ஒரு குட் கைட் பண்ணுறவங்களா இருக்கலாம், அந்த மாதிரி இருக்குது. ஸோ இவங்க வந்து உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு வெளிச்சம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி நீங்களும் அவங்களுக்கு அந்த மாதிரி தான். ஒரு நல்லாயிருக்கு. ஓவரால் எனக்கு உங்களுடைய கார்ட்ஸ் பார்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ தேங்க்யூ. ரீடிங் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸோ ஃபைனலாக இந்த டார்க் ப்ளூ மிக்ஸ்டு கலர் பார்க்கலாம் என்ன இருக்குது அப்படின்னு. ஸோ உங்களுடைய கரண்ட் சிச்சுவேஷன், உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் என்ன போயிட்டுருக்கு, ஓகே. எனக்கு வந்து உங்களுடைய கார்டு, ஃபஸ்ட்டு கார்டு வந்து இது வந்து ஹெர்மெட் கார்டு வந்து தெரிஞ்சிச்சு. எனக்கு வந்து உங்களுடைய வாய் பார்க்கும்போது கொஞ்சம் லோன்லியாக ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. யார்ட்டையும் பேசுகிறதில்ல, கனெக்ட் ஆகிறதில்ல அப்படின்ற மாதிரி தெரியுது. எக்ஸ்பெக்ட் பண்ண விஷயம் 9 of Cups, எம்ப்ரஸ், Knight of Swords. இந்த ஸ்டேஜில் நீங்கள் இருக்கீங்க. 5 of Pentaclesல நீங்கள் இருக்கீங்க. என்ன அப்படின்னா, இது உங்களோட எனர்ஜி தான் எனக்கு காமிக்குது. எப்படி இருக்குது அப்படின்னா, இந்த பர்சன் வந்து நீங்கள் ரொம்ப ஒரு அளவுக்கு அதிகமாக ஒரு ஹோப் வச்சுருந்துருப்பீங்க. ஏன்னா அவங்களுடைய பர்சனாலிட்டி, அவங்களுடைய ஒரு பேக்ரவுண்ட், அவங்களுடைய கல்ச்சர், அவங்களுடைய ஒரு ஒர்க்கிங் எல்லாமே உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும். ஓகே, இவங்க மேலே ஒரு மேபி உங்களுக்கு வந்து இப்போ ஒரு கரண்ட்டாக பேசுகிறதில்ல, கம்யூனிகேஷன் இல்லை அப்படின்ற மாதிரி தெரியுது. ஸோ ஆரம்பத்தில் உங்களுடைய கனெக்டிவிட்டி இது வந்து உங்களுடைய உங்களுடைய ஆசை. இந்த பர்சன் வந்து உங்கள் லைஃப் பார்ட்னராக வேணும் அப்படின்ற வந்து இது வந்து உங்களுடைய ஆசை. ஓகே, இவங்க வந்து உங்களோட பேசியிருப்பாங்க, பழகியிருப்பாங்க. பட் இந்த எண்ணத்தில் அப்படின்ற மாதிரி எனக்கு தெரியலை. அஸ் அ ஃப்ரெண்ட்லியாக இல்லை ஏதோ நீங்கள் வந்து உங்களை வந்து
ஒரு ஜஸ்ட் கேர் அப்படின்ற மாதிரி ஒரு சப்போர்ட் கொடுக்கணும். அந்த மாதிரி இவங்க பேசியிருப்பாங்க, பழகியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. அப்புறம் வந்து நீங்கள் ஏதாவது வந்து ஓப்பன் அப் பண்ண அப்புறம், இந்த ஃபீலிங் சைட் ஓப்பன் பண்ண அப்புறம் இந்த பர்சன் வந்து அவாய்ட் பண்ணியிருப்பாங்க, உங்களை விட்டு போயிருப்பாங்க. ஏன்னா இந்த பர்சனுக்கு வந்து உங்களவுக்கு இவங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கலாம், இல்லை இவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுற பர்சனாக நீங்கள் இல்லாமல் இருக்கலாம். இவங்களுக்கு வந்து நான் ஆல்ரெடி சொன்ன விஷயந்தான், இவங்களுக்கு ஒரு 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 பேர் இருக்கிறது கூட வாய்ப்புகள் இருக்குது. இவங்க மனசில் யாராவது இருக்கிறதுக்கும் இவங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இல்லைன்னா இவங்க வந்து இவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பேர் பார்த்துட்ருக்காங்க அப்படின்ற மாதிரியும் இருக்குது. இல்லைன்னா இவங்களுக்கு வந்து அந்த ஐடியாவே இல்லை. ஸோ 3 ஆப்ஷன் நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லைன்னா அந்த இவங்களுக்கு வந்து இவங்கள வந்து ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுத்துட்டு இருப்பாங்க. இவங்களோட லைஃப் ஸ்டைலுக்கு வந்து ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி, இவங்களோட க்ரோத்தில், இவங்களோட மணி வைஸில், இவங்கள கேரிங் பண்ணுறதுல, அதில் தான் இவங்க வந்து ப்ரியாரிட்டி கொடுத்துட்டு இருப்பாங்க. ஸோ ஒரு ஃபேமிலி லைஃப், ஒரு செட்டில் ஆகிறது, அந்த மாதிரி ஒரு ஐடியாவே உங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம். ஸோ இப்போ வந்து அவங்களுக்கு அந்த டைம் வந்து ஒரு செட் ஆகாமல் இருக்கலாம். ஸோ உங்களுடைய ஒரு அர்ஜென்ட் அப்படின்னு சொல்லலாம். ஒரு நீங்கள் நினைக்கிற இப்போ இந்த விஷயம் நடக்கணும், இப்போ இவங்க வந்து ஒத்துக்கணும், இவங்க வந்து உங்களை வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும், அந்த மாதிரி ஸ்டேஜில் இவங்க இல்லை. இவங்களுக்கு வந்து மைண்ட் செட் வேறு. உங்களுடைய ஃபஸ்ட்டு கார்டு நான் சொன்னேன், உங்களுக்கு ஹெர்மெட் கார்டு வந்துச்சு. ஸோ நீங்கள் இவங்களை நினச்சி எப்போ இவங்க வந்து மூவ் பண்ணுவாங்க, உங்கள்கிட்ட வந்து ஒரு எனர்ஜி கொண்டு வருவாங்க அப்படின்ற மாதிரி இவங்க நினைக்கிறாங்க. சாரி, நீங்கள் நினைக்கிறீங்க, பட் இவங்களுக்கு அந்த எண்ணம் இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இதுவும் உங்களுடைய வைப் தான். எனக்கு நைட் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் அப்படின்றது எப்போ அந்த ரிசல்ட் உங்களுக்கு கையில் கிடைக்கும், எப்போ உங்களுக்கு வந்து அந்த சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னு தான் நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ பார்க்கலாம் வேறு என்ன இருக்குது. கிங் ஆஃப் ஸ்வார்ட்ஸ், ஏஸ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ். ஸோ இது வந்து உங்களோட எனர்ஜி தாங்க எனக்கு காமிக்குது. இது வந்து என்ன அப்படின்னா, இது ரெண்டுமே இவங்களை வந்து ஒரு என்ன சொல்கிறது, எப்படி என்ன சிச்சுவேஷனாக இருந்தாலும் இவங்கள நீங்கள் சேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. அதான் நான் சொல்லுவேன், இவங்கள நீங்கள் சேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களுடைய கார்ட்ஸ் எப்படி வந்திருக்கு பாருங்கள். இவங்கள வந்து உங்களுடைய ஒரு விருப்பத்துக்கு இவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும், ஒத்துக்கணும் அப்படின்ற மாதிரியும் இங்கே வருது. ஸோ அந்த பாயிண்ட் சூட் ஆகிறாங்க எடுத்துக்கோங்க. நான் அந்த மாதிரி தான் கார்ட்ஸ் வந்திருக்கு. நீங்கள் வந்து அந்த சிச்சுவேஷன்லேருந்து வெளியே வரல, அந்த மெமரிஸ்லேருந்து வெளியே வரல. ஏன்னா நீங்கள் வந்து இது வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட் சைட் ஃபஸ்ட் லவ் அப்படின்ற மாதிரி எனக்கு தெரியுது. உங்களுடைய கார்ட் பார்க்கும்போது இவங்களை பார்த்தோன்னே உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இவங்களுடைய கேரக்டர், இவங்களுடைய பிஹேவியர், இவங்களுடைய ஸ்ட்ராங்னஸ். ஏன்னா எம்ப்ரஸ் கார்டு வந்திருக்கு. ஓகே, பட் இவங்களுடைய ஒரு என்ன சொல்கிறது, இவங்களோட ரேஞ்சாக இருக்கட்டும், இவங்க வந்து நினைக்கிற எல்லாமே ஒரு ஹையராக தெரியுது. இவங்க லைஃப்பில் ஏதோ ஒரு கோல் இருக்குது, அவங்க அதை வந்து பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் வந்து இவங்களை சீஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, இவங்களை விடக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. இல்லை இவங்களுடைய ஒரு விருப்பம் வந்து வேணும், அதாவது உங்களுடைய விருப்பத்துக்கு இவங்க அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஸோ உங்களுக்கு வந்து அட்வைஸ் பார்க்கலாம், உங்களுக்கு என்ன வருது அப்படின்னு. கார்ட்ஸ் வந்து உங்களுக்கு அப்படியே ஃப்ளோ ஆகுதுங்க. ஸோ நீங்கள் போனீங்கன்னா கூட இங்கே சண்டை தான் வரும், பிரச்சனை வரும். இங்கே வந்து இவங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் எனக்கு தெரியுது. ஃபேமிலி வைஸாக இருக்கட்டும், எனக்கு உங்களை விட அவங்களுடைய ஒரு எனர்ஜி வந்து ஒரு ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் ஃபேமிலி வைஸ். இவங்களுக்கு வந்து ஏன்னா இவங்க மனசுக்கு அது வந்து ஒத்து வரல, இல்லை அவங்களுக்கு விருப்பம் இல்லாத பட்சத்தில் இங்கே வந்து இது வந்து சண்டையாகிறது கூட உங்களுக்கும் அவங்களுக்கும், இல்லை ஃபேமிலி வைஸ் சண்டையாகிறது கூட வாய்ப்புகள் இருக்குது அதிகம். ஸோ ஒரு அவேராக இருங்க. உங்களுக்கு எப்படி கார்ட்ஸ் வருதோ நான் சொல்லிகிட்டே இருக்கேன். எஸ், இப்போதைக்கு உங்களை நீங்கள் பார்த்துக்கோங்க, டேக் கேர் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு சிச்சுவேஷனில் வந்து பெருசாக உங்களோட மைண்டை, உங்களோட சோலை வந்து அப்ளை பண்ணாதீங்க. அது உங்களுக்கு நல்லது. ஓகே, எஸ், இப்போதைக்கு வழி இல்லைங்க எங்கேயும். உங்களுக்கு வந்து அந்த பாத் தெரியலை எனக்கு. நான் உங்களுடைய ஜட்ஜ்மெண்ட், எஸ், இந்த ஜட்ஜ்மெண்ட் அப்படின்றது வந்து நீங்கள் அதை கொண்டு வரணும். உங்களுடைய லைஃப்பில் என்ன நீங்கள் ஸ்டெப் எடுக்கணும்னு. ஏன்னா இது வந்து உங்களை தான் வந்து டவுன் பண்ணும், உங்களோட எனர்ஜி டவுன் பண்ணும். ஓகே, ஸோ இதுதான் உங்களுடைய ரீடிங். தேங்க்யூ ஸோ மச். ஸோ உங்களுக்கு ரீடிங் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.